அப்படியே மாட்டேங்க போதும். சரி அங்கே பாருங்க, கொஞ்சம் பேக்கில் போங்க. ஓகே. சரி அங்கே பாருங்க, யானை தெரியுதுங்களா? ஒரே ஒரு யானை. வணக்கம் மக்களே, நான் உங்களோட ஷாகா. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சொந்த ஊரில் தான் இருக்கோம். நீலகிரியில் கூடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நீலகிரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிளுங்க, பொக்காபுரம் மாரியம்மன் டெம்பிள். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்து தான் இந்த ஊர் தான். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொக்காபுரம் போக போகிறோம். பொக்காபுரம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி போவோம் அப்படின்னா, நம்ம வந்து முதுமலை மசனக்குடிலாம் தாண்டி தான் போவோம். ஸோ அந்த வழி தான். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ தாங்க கிளைமேட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பயங்கர மழை. இப்போ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை இல்லை, அப்படியே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, சன்லைட் லைட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பொக்காபுரம் டெம்பிள். ஸோ அதை நாங்கள் போகிறோம், ஃபேமிலியோடு போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ போகக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு சென்டரில் இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீலகிரி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். ஸோ அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முதுமலை வழியில் போகும்போது, அந்த டெம்பிளாக போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆளோட போகிறேன். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அவரும் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் தான் போக போகிறோம். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பற்றி ஜீப்பு தான். ஸோ ஜிபே வேறு வந்துருச்சு. ஓகே கேஸ், நான் வந்து போக அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பொக்காபுரம் டெம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே கேஸ், நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி தான் சன்லைட்டே வருது. நல்லா வேலை, நீ கோயிலுக்கு போகும்போது நல்லா வெயில் அடிக்குதுங்க. அப்படியே மெதுவாக போக வேண்டியது. ஏஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் சொல்லி 2 பேர் போகிறேன்னு சொல்லிட்டு தான் நானே ஒரு தான் குண்டா படுத்துருக்காரு. அவ்வளோதான் அவ்வளோ கேஸ், நம்ம மருமக நீ தான் வெயில் அடிக்கு. பேசும்போது கூடலூர் வந்துட்டேங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊர் எஸ்டேட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். தம்பி வேறு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். கூடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஊருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என் ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. மழை வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்லாம் மாறி செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரங்க வந்து கோயிலுக்கு. ஸோ பூஜை சம்பளம் வாங்கிட்டு அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். 2 4 6 7 சூடோ நல்லா தூங்குறான். வண்டியிலே கூட்டு போனோம்ல. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா தொரப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்குங்க. அதாவது நம்ம கூடலூர் வந்து பார்த்திங்கன்னா தொரப்பள்ளி இந்த வழியில் போகும் பார்த்திங்கன்னா குண்டல்பேட்டு, அதாவது கர்நாடகா போகலாம். குண்டல்பேட்டு, மைசூர், பெங்களூர் எல்லாமே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரு. கூடலூர் அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்டருங்க. இங்கேருந்து கேரளா, கர்நாடகா எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கம். இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பொக்காபுரம் போயிட்டுருக்கோம். இப்போ தொரப்பள்ளியில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா ரீச் ஆகிடலாம். பட் இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா முதுமலை இன்னும் பார்த்திங்கன்னா பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தொரப்பள்ளி அப்படின்ற ஏரியா. இங்கே வந்து சாப்பிட வந்தோம், அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் தான் அதிகமாக போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன கடைகள்லாம் அப்படியே இருக்குது, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம். இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த முதுமலை அந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தான் இருக்கோம். யானை எல்லாமே பார்த்தாச்சுங்க, சிறுத்தை அது மாதிரிலாம் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அனிமல்ஸ் தெரியுதான்னு சொல்லி பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மான் அது அதிகமாக இருக்கும், புள்ளி மான். யானை தெரியுதான்னு தெரில, பார்ப்போம். போக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
பட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீசனாக பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட் அந்த உள்ள கில்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெயின் எல்லாம் அதிகமாக டூரிஸ்ட் அதிகமாக வரல. பார்ப்போம், போக போக பார்ப்போம். பட் இந்த மாதிரி டைமில் முதுமலை அந்த வழியில் போகும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஓகே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தம்பி பாப்பாவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வண்டியில் போனால் மட்டும் அமைதியாக இருப்பாங்க, இதானே வச்சுக்கோங்க, அப்படியே வந்துகிட்டே இருப்போம். என்னோட எப்படி பார்க்குறேன், எப்படி பார்க்குறான் பாருங்க. இங்கே பாருங்க சாய், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆ ஆ ஆ சக்குடு. ஆ ஆ ஆ வண்டியில் போனால் மட்டும் அமைதியாடுறா நீ, சரியா? இதெல்லாம் அழுந்துட்டு இருப்பான். அழுக ஆரம்பிச்சிட்டா. சார் இங்கே பாரு, இங்கே பாட்டா சூடாக இருக்காடா. சாய்க்குட்டா இங்கே பாருங்க. டேய் இங்கே பாடுறா, விளாட்றாரு இப்போ. இங்கே பாடுறா. மூஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அவன் பார்க்கணும், அவன் பார்க்குறான். புதுசாக இடத்த பார்த்துட்டா விளாண்டுருப்பாரு. போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் தானுங்க, நிறைய அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும். அதனால நிறைய சமயம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். கண்ணாடி கழுவி விட்டுருக்கலாம்டா டே. ஓ நீ நின்று தான் இருக்கியா? சாய் இங்கே பாருங்க சாய். சாய் பாருங்க, சாய்க்கு ரோடு சூப்பராக இருக்கா. புதுமலைக்கு போகிற வழி. சாய் இங்கே பாருங்க, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாரு, இங்கே பாரு, அமைதியா இருக்கா. அமைதியா அவனுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். அதான் அப்போ அந்த யானையை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிளாக இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சர். கூட்ட மட்டும் கூட பிரச்சனை கிடையாது. சிங்கிளாக இருக்க யானை ரொம்ப டேஞ்சர். மேய்ஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா யானைலாம் நிறைய பார்க்கலாம். அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். பட் நம்ம என்னன்னா எந்த ஒரு அனிமல்ஸ் இந்த வழியில் போகுதுன்னா நிப்பாட்டி இறங்க வண்டி விட்டு இறங்க முடியாது, ரொம்ப டேஞ்சர். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பார்க்கலாம், பார்த்து சேஃபாக போகிறது, இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது சாத்தியமெல்லாம் யானை தான் அங்கே இருக்கு.
அப்படியே அப்படியே போட்டுங்க போதும். சரி அங்கே பாருங்க, கொஞ்சம் பேக்கில் போங்க. ஓகே ஓகே. சரி அங்கே பாருங்கள், யானை தெரியுதுங்களா? ஒரே ஒரு யானை ப்ரோ. போகலாம் ப்ரோ. பார்த்து கொட்டாய் விடு. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பொக்காபுரம் வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பற்றி இத்தனை வருஷம் இந்த ஊரில் வந்துட்டு இப்படி ஒரு அழகான இடத்துல தான் பார்க்குறேன். பால் எப்படி டிரைவிங் செம்மையாக ஓட்டு வர வண்டி செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோவில் சாமி கும்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். பட் வேறு லெவலுக்கு இந்த பிளேஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொக்காபுரத்து கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இருந்துச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க. இந்த ஊருக்காரங்களை விட வெளியூர்காரங்களுக்கு இந்த கோவில் நிறைய தெரியும். ஒரு சக்தி வாய்ந்த கோவில். நிறைய பேர் இங்கே வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை செலுத்தி இங்கே கடால வெட்டி சாமிலாம் கொண்டு போவாங்க. பட் வேறு லெவலில் இருக்குது. ஒரு மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா மலை. ஸோ அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லட்டி வழின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மசக்குள்ள பார்த்தீங்கன்னா கல்லட்டி வழி இருக்கும். அது பயங்கரமாக மேடாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்றே மாதிரி சில டைம் மலை தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே போகும். பயங்கர டீப்பாக இருக்கும். போகும்போது பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும், வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர டீப்பாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இந்த பிளேஸு. வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே போவோம். இங்கே பாரு சாய். பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. தம்பி இங்கே பாருடா, இங்கே பாரு என்ன ஆட்டம் ஆடுறாங்கடா. தலைப்படி பூஜை பண்ணுறக்குள்ள என்ன அழுகு அழுந்துட்டான். சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. பட் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இது அன்சீசனு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 1-2 பேர். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பக்கம் தான் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க சாய் கூட பாருங்க அழுகிறான். வண்டியில் வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்தான். சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க இந்த கோயிலும் சரி, இருக்கக்கூடிய ஏரியாவும் சரிங்க. செம்மையாக இருக்குது. கடை வெட்டிட்டு இருக்காங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய பொக்காபுரம் கோயிலுங்க. அதாவது மசனகுடி அங்கே இருக்கக்கூடிய பொக்காபுரம், அதாவது பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் வந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் இங்கே வர்றாங்க. கர்நாடகா, கேரளா, கோயம்புத்தூர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். சூப்பரான ஒரு அட்மாஸ்பியருங்க. அது நிம்மதியாக இருக்குது. சாமி கும்பிட்டோம் ஃபேமிலியோட. அது ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கடையெல்லாம் வாங்கி இங்கே வந்து மேய்ந்து விட்டுறாங்க. சிக்கன் குட்டி அப்படின்னா இங்கே வாங்கி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா கடைசியில் அதாவது சின்ன சின்ன குட்டியில் இங்கே வாங்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணிடுறாங்க. பட் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சுற்றி பாருங்க அப்படி இருக்குல்ல அட்மாஸ்பியரு. சூப்பராக இருக்குல்ல. ஓகே எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சின்னா அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே எஸ், நான் இந்த வீடியோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து போகிறேன். டாடா பை.